ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, கண்மூடி படுத்தால் உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயாம். எப்பொழுதும் உன்னுடைய நினைவுகள் உன் துணையை சுற்றி மட்டுமே இருக்கின்றது. அவர் எப்பொழுது என்னை அழைப்பார், அவரை எப்பொழுது நான் பார்ப்பேன், அவருடன் எப்பொழுது நான் நேரத்தை செலவிடுவேன் என்று எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டு உன்னை வருத்தி கொண்டிருக்கின்றாய். அவருடைய ஒரு நிமிட அழைப்பிற்காக ஒரு நாள் முழுவதும் கூட காத்து கொண்டிருக்கின்றாய். சில நாட்களில் அவர் உன்னை அழைக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் அந்த நாளையே வெறுத்தது போல உணர்கின்றாய். உன்னையே அறியாமல் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கின்றாய். எதற்காக அவர் என்னை வெறுக்கின்றார், அவருக்கு என்னை பிடிக்காமல் சென்று விட்டதா என்ற பல யோசனைகள் உன் மனதிற்குள் வந்து உன்னை வாட்டி வதைத்து கண்ணீர் சிந்த வைக்கின்றது. சரியாக உணவு உண்ணாமல், சரியாக உறக்கம் கொள்ளாமல் நித்தமும் தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உன் துணையிடமிருந்து சற்று விலகி வந்ததினால் வாழ்க்கை வெறுத்தது போல அனைவரிடத்திலும் கோபமாக நடந்து கொள்கின்றாய். உன்னுடைய பெற்றோர்களை கூட உன்னால் அனுசரித்து செல்ல முடியவில்லை. அவர்கள் ஒரு வார்த்தை உன் நல்லதற்கு கூறினால் கூட அவர்களிடமும் நீ எரிந்து விழுந்து கொண்டிருக்கின்றாய். எங்கோ உள்ள கோபத்தை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கோபங்கள் எனக்கு புரிகின்றது. உன்னுடைய மன அழுத்தத்தினால் வரும் கோபம்தான் இது. உன்னுடைய மன அழுத்தத்திற்கு காரணம் உன் துணை. அவர் இப்பொழுது உன்னிடம் பேசவில்லை என்பதே உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. கவலைப்படாதே, அழுகாதே. நாளையே உன்னுடைய துணை உன்னை அழைத்து பேசும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். அவரிடமிருந்து ஒரு நல்ல செய்தியும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த அழைப்பின் மகிழ்ச்சியை நீ உணரப்போகின்றாய். எப்பொழுது அவர் என்னை அழைப்பார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா, நாளை விடியலில் நிச்சயமாக அவரிடமிருந்து உனக்கான அழைப்பு வரப்போகின்றது. சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகின்றாய். அவரும் உன்னை உண்மையாகத்தான் நேசிக்கின்றார். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உன்னிடத்தில் பேச முடியாமல் இருக்கின்றது என்பதனை அவர் உன்னிடத்தில் எடுத்துரைப்பார். உனக்கு புரியும்படி அவர் செய்வார். அப்பொழுது அவர் பேசாத அந்த நாட்களில் நீ என்னென்ன செய்தாய் என்பது உனக்கே நினைவு வரும். நீயும் உன் பெற்றோர்களிடமும் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்பாய் மனதார. உன் துணையை நினைத்து நீ அழுது அழுது வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றாய். இந்த காலம் நாம் கடந்த காலமாக மாறப்போகின்றது. கூடிய விரைவில் உன் துணையுடன் உன்னை ஒன்றாக சேர்த்து வைக்கின்றேன். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய். மகிழ்ச்சியோடு காத்திரு தங்கமே. அனைத்தும் சரியாக போகின்றது. நல்லது நடக்கப் போகின்றது. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.